அடிக்கிறான் என்ன அடி அவன் ஜம்ப் பண்ணி அடிக்கிறான் ஒரு ஜம்ப் ஒரு அடி எனக்கு வந்தா சப்தாரம் நல்ல விளையும் என்னன்னு கேளு. வருஷம் பூரா கெட்டிக்கார ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறிய. நம்ம வீட்டுல ஒரு டிவி உண்டா, ஒரு டேபிள் கேடு உண்டா, ஒரு கைரேடி உண்டாடா, கரம்போக்கு கைரேடி உள்ளடா, கம்மியாட்டி கட்டிக்கார கம்மியாட்டி சாண்டா குடிச்ச பையா அப்படின்னு என்ன கேட்டா யாரும் உண்டாட்டி. ஆமா நம்ம ஆம்பளை இல்ல. நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன், யாருக்கிட்டாலும் கொடுப்பேன். நீ என்னடி கேக்குற அப்படின்னு முட்டாம ஒரு ஆள. என்னைக்கு நாளைக்கு சண்டை, கருநாள் கழிச்ச மறுநாள் நடக்கு சண்டை. கிடுகிடுன்னா துணி பூரா வாரிட்டு நேரம் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ போனா என்ன டைம் போறதா வழி போறது போச்சு. எங்கேயா ஊர்ல ஆக்கி போடுறாங்க, எங்கேயா சாப்பிடுறோம், எந்த புளியா மரத்துக்கிட்டே பாடுக்கிறோம். நம்மளுக்கு ஊருக்கு கருமாஞ்சி கொட்டை கட்டி வச்சிருக்காங்க, தூங்குறதுக்கு எங்கேயா பாடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போனே பண்ணல. 3ஆம் தேதி கழிச்சது அன்னைக்குதான் வீட்டுக்கு போறேன். வீட்டை போய் திறந்தா பொங்கலுக்கு மூட்டை வச்ச தண்ணி பானையில அப்படியே இருக்குது. எடுத்து ஊத்திட்டு வீட்டு உள்ள பார்த்தா முழங்கால் பாபா புழுக்க இதெல்லாம் வாரி கொண்டுட்டு அப்பதான் போன் பண்றான். எப்படிலா அலமேல யாரோ அலமேலன்றவங்க விளக்க மாத்த எடுத்துட்டு வந்துட்டு போறாங்க. கொண்டாட்டி பேர் அலமேலு அலமேலுன்னு சொன்ன உடனே அவ என்ன சொல்றாங்க, ரேடியா வாங்கினா வருவான், இல்லன்னா வர முடியாதுன்றான். என்ன ஆயிட போகுது காசில மயிர் காசு வேற ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு உளுந்தூர்பேட்டைக்கு இந்தாண்ட சேந்த நாட்டுக்கு அந்தாண்ட நடு மையத்துல இருக்க ஆரிநத்தம் கூட்டடி கள்ளக்குறிச்சி ஆரிநத்தம் ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா உளுந்தூர்பேட்டை போனோம். போய் நடந்தே போறீங்க இல்ல சூத்தாலே நவுந்து போறோம். ரேடியோ கடையில போய் 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ரேடியோ வாங்கணும். நல்லா பாடுமான்னு கேட்டேன். கடைக்கார கேக்குறீங்க. ஆமா அவர் என்ன சொல்றாரு, தேங்காய் கல்பரம் வாங்கிட்டு போய் பொறிப்பூட்டு கடை வாங்கிட்டு போய் தேங்காய் ஏத்தி கல்பரத்தை ஓடுறாங்க. கம்மியாட்டியா கல்பரத்தை ஏத்தி தேங்காய் ஓடிக்கிறது அப்படின்னா பாரு. நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை ரேடியோ வச்சு படிச்சு தெருவு பூரா பொறிப்பூட்டு கடை கொடுக்குறோம். ஐயா கேக்குறாங்க, என்ன முருகண்ணா மணாலியில பொறி கடை கொடுக்குறாங்க, சும்மா ஒரு ரேடியோ ஒண்ணு வாங்கணும். நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் பெருமையா சும்மா ஒரு ரேடியோ ஒண்ணு வாங்கணும். அத படைச்சேன். 4 பேர் வாயில தட்டு மாட்டோம் சொல்லிட்டு வந்து காலையில 7 மணிக்கு நல்ல நேரம் பார்த்து சவுண்ட் வச்சா ரேடியோ காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சவுண்ட் வைக்கிறோம். ஒரு பாட்டு கூட பக்கத்து வீட்டுக்காரன் தையல் கடைக்காரன் என்ன ஒரு கடை ரேடியோ வாங்கிட்டு வந்தா படிச்சேன்னா ஒரு பாட்டு கூட பாடலையா அதான்டா சவுண்ட் வைக்கிறேன் பாடலன்னா என்ன திருச்சியில வச்சியான்னா ஐடியாவோட சொல்லிக்கிறேன். நான் என்ன செஞ்சேன், இது திருச்சியில வச்சாதான் பாடுன்னு அப்படியே சுற்றி பையில வச்சுக்கிட்டு பஸ் ஏறி நேரா திருச்சிக்கு போனேன். திருச்சிக்கு போயிட்டா அவன் திருச்சியில வாங்கிட்டு அங்க போய் சவுண்ட் வச்சா திருச்சியில பாடல. அங்க ஒரு பூக்கடைக்காரன் பார்த்துட்டு என்னடா ரேடியோ லோன் பண்றான். எங்க ஊர்ல ஒருத்தன் திருச்சியில வச்சான், இங்க வந்து பஸ்டாண்ட்ல வைக்கிற பாடலாம். அவன் என்ன சொன்னான், என்ன பாட்டியில வச்சான். பாட்டியில உடனே அங்க இருந்து பஸ் ஏறி கையில எடுத்து வச்சுக்கிட்டு நேரா பாண்டிக்கு போனோம். திருச்சியில இருந்து பாண்டிக்கு போயிட்டா. ஆமா சரிதான். அந்த கீரி மோட்டு ஆஸ்பத்திரி இருக்க கீரி மோடு இல்லடா, அது வேற கோரி மோடு.
அப்பதான் அதுக்கு கோரிமேடு. இப்ப யாரு போனாலும் கீரி கீரி அனுப்புறேன். சரிதான். அதுக்கு நான் கீரி மோடுன்னு பேர் வச்சு. சரிதான் இருக்கட்டும். போய் ஆஸ்பத்திரிக்கு அந்த கடற்கரை அங்க போய் சவுண்ட் வச்சான். அங்கேயும் பாடல அங்கேயும் பாடல. ஒரு சுண்டல் வைக்கிற பாத்துட்டு என்னடா ரேடியோ வச்சுட்டு ரோல் பண்றானா? டேய் ஒருத்தன் திருச்சியில வச்சானா, ஒருத்தன் பாட்டியில வச்சானா, இங்க வந்து வைக்கிறான் பாடணும். அவன் என்ன சொன்னான்? என்ன மெட்ராஸ்ல வச்சானா? சரிதான். உடனே சுற்றி பையில வச்சுக்கிட்டு பாட்டில இருந்து பஸ் ஏறி நேரா மெட்ராஸ் போனோம். மெட்ராஸ் போயிட்டா அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி இருக்கு. ஆமா கடற்கரை ஓரம் அங்க போய் சவுண்ட் வச்சா. பத்தி விடுறான 10 ரூபா வாங்கிட்டு ரேடியோ வச்சுட்டு ரோலே பண்றானா. இந்திக்காரன் ஒருத்தன் திருச்சியில வச்சானா, ஒருத்தன் பாண்டியில வச்சானா, ஒருத்தன் மெட்ராஸ்ல வச்சானா, இங்க வந்து வைக்க பாடலடானா. சரிதான். ஏய் ஸ்டேஷன்ல வைடானா. யாரு அவன்? வச்சிருப்பியா குதிரை ஓட்டுறோம். எந்த ஸ்டேஷன்ல? ஏய் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வைடா. ஒரு ரேடியோ பிச்சு ஓதுறோம். உடனே பார்த்தா ஓ நம்ம ரேடியோவுக்கு எர்த்து கிடைக்கல. கோடம்பாக்கம் போனா ஒரு 100 தண்டவாளம் கிடந்தது. ஒரு தண்டவாளத்து மேல வச்சுட்டு இப்படி வந்து உட்கார்ந்து இருந்தான். ஒரு எலக்ட்ரானிக் ரயில் வந்தது. என் ரேடியோ பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டான். கதை கொண்டு அதான் சரி. டான்ஸ் தான் எடுத்துட்டு மட்டும் சொக்காயில வைக்காத
ஆண்டாளா மரி வரியா கூட்டம் கூட்டமா வந்தாங்கடி அம்மா வரி வரியா கூட்டம் கூட்டமா கருப்பு கருப்பானா நாங்க என்ன பண்ணி கூட்டமா ஐயோ எங்கதான் போயிருப்பாளுன்னு தெரியலையே கூட்டுதான் பாக்கலாமா கூப்பிட்டு பாருங்க அடே மல்லியா அவன் கொல்லிக்கா போயிருக்கான் அடே சித்ரா அவன் புள்ளை நின்று கோயில் கோயிலா சுத்துறான் ஏண்டி செண்பகம் அது ஏரியா போயிருக்கு சொம்பு போட ஐயா அடே காலாண்டு என்ன பேர் வைக்காத ஐயம்மா எனக்கு காலாண்டு பேர் வைக்காது தூங்கி அந்த என்னதான் தூக்கி தூக்கி பாப்பானுவோ என்ன தப்பி பாப்பானுவேன் ஒரு யானா யார மாத்து அது சரி வராது வராது அடே டவுன் பஸ் பேர் வைக்காத அம்மா கடை வெட்ட போறவங்க மண்ணாட்டிக்கு போறவங்க ஊருக்கு போறவங்க வெளியே போறவங்க இந்த தெருவில் ஏறி அங்க போய் இறங்குறாங்க 50 பேருக்கு 120 பேர் ஏறிக்கிறாங்க அப்படியே போய் ஒரு சூத்து தேஞ்சு போகுது அம்மா வேற மாத்து அதுவும் சரி வராது தம்பி மகளிர் அணி பஸ்ன்னு விட்டாங்க இந்த டிரைவரும் கண்டக்டரும் எம்மா பாசமா அந்த பொம்பளை நின்றுட்டு போறான்னு இங்க கை காட்டினா 4 பொம்பளை நின்று இங்க எடுத்து கூட்டு கோயிலுக்கு அந்தாண்ட நிறுத்துட்டு இந்த சனம் பூரா பள்ளிக்கு வர்றவள ஓடுறது போய் ஏறி உக்காந்தா பாசமா கண்டக்டர் சீட்டை கீச்சு கொடுப்பாரு பாரு ஒரு சீட்டை கீச்சு சனினா புடியா போய் பாரு குத்து பொண்ணாட்டி பாதி கை உள்ள போ அதுவும் சரி வராது உங்க அம்மா தான் போயிருக்காங்க அடியே அடியாந்திரா என்ன சொல்லுச்சு ஓட்டுதா அங்க பேரு அது ஏன் ஓடுறதுன்னு எனக்கு தான் தெரியும் அது ஒரு காத்து சேட்டை பிடிச்சிருக்காத அந்த மெசேஜ் பிடிச்சதால தான் ஓடுது என்னன்னு கேளு அடியாந்தரம் சொன்னிதான் எங்க குடும்பமே அதில் தான் அடங்கி இருக்கு எங்க பெரியக்கா பேரு அடியாந்தரம் ஆமா ஒண்ணு பேசாது ரெண்டாவது கடை சாகுதோப்பு உக்காருனா மல்லியாச்சியும் என் பேரு நடுச்சு எங்க அக்கா தொழிலையும் அஞ்ச வச்சு அடிச்சுடுவாங்க என் சின்ன தங்கச்சி இருக்க அது பேரு மேயாந்திரம் மேயாந்திரம் என் அச்சில அது தொலை எடுத்து மாட்டுவாங்க சின்ன பையன் இருக்கணும் கடைசி பையன் அவன் பேரு மேட்சி என் தங்கச்சி தொலைல வச்சா படியோ மாட்டான் விசுக்கு 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 துணியை சுத்தி அடிச்சா குழாங்க இல்ல அப்படியே பின்னு நிப்பான் மூட்டை எத்தனை தோலை தான் இருக்குது நீ துருவத்த பக்கம் ஒரு பழம் வச்சாரு உன் வீட்டுல போய் தொலை எண்ணிட்டு வா நாரி அந்த போய் போன கம்மிட்டு வாங்க மந்திரியாரே உங்க தாய்மாரே வணக்கம் 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 நல்லா இருக்கறியா எப்படி இருக்க ஐயே அது மூணு மாசம் நல்லாதானே இருந்த எப்ப மாறின சித்திரை மாசம் 15ஆம் தேதியா மாறிட்டேன் ஓ அப்ப நீ குருப்பாயா குருபாய்க்கே தலைவி பாம்பர்த்தி குரு சியோ சியோ ஐயோ சியோ சியோனா குரு வணக்கம் நடக்காத உன்னை பார்த்து கத்துக்க போறாங்க பள்ளிக்கு போனாங்க 2 பேர் கொண்டாடி என்ன கையேடு நிக்கிற மாதிரி ஆடிங்க கம்மியாக்கியா இங்க அடிக்காதரா புது பாலத்துல ஒக்காக்காரி படுத்துக்கா பாரு அங்க ஆத்து ஓரமா அங்க கொண்டு போய் சாடி எல்லாம் இறங்கும் அங்கெல்லாம் இல்லடா அதெல்லாம் நிக்கண்டாங்க நிக்கல அது மாம்பாளையம் அடிக்கிறாங்கப்பா போட கம்மியாக்கி சரி இப்ப திருநங்கையாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக மாறி இருந்தாலும் ஒரு சேலை கட்டினாதானே அழகு என்ன ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டா ஒரு டி-ஷர்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டா மேல ஒரு துப்பட்டா ஒண்ணு போட்டுக்கிட்டா இது அழகா வருது இதான் கம்ப்யூட்டர் மாடல் இது என்ன இதான் சாலு சாலா சாலு அவன் வச்சிருக்கிறது ஏத்த கோடு இப்ப ஏன் இது ஒரு புடவை கட்டணும் இந்த சேலை புடவை கட்டலாம் தான் நினைச்சேன் இது கம்ப்யூட்டர் காலு
இது கம்ப்யூட்டர் காலம். ஆ, அதனால ஆ. இப்படிதான் போவேன். சரி, எங்க வாடிடா. இல்ல என்ன முறைக்கு பாக்குற? உனக்கு தான் கொழுவு தேஞ்சு போச்சு. இங்க என்ன முறைக்கு பாக்குற? இந்த நைட்டி போட மாட்டியா? நான் நைட்டிலையும் போட மாட்டேன், பகல்லையும் போட மாட்டேன். இதுதான் கிடப்பேன். இதான் பேஷன். சரி சரி, பஸ்ஸுக்கெல்லாம் போறியா? வாரணம் உனக்கு எந்த ஏரியா? வாரம் ஏரியா பிரிச்சிருக்காங்க. எங்க ஏரியா? அந்த ஏரியா? திங்கட்கிழமை மங்களம்பேட்டை, செவ்வாய்க்கிழமை செடிதாங்க, புதன்கிழமை உளுத்தூர்பேட்டை, வியாழக்கிழமை வியாழக்கிழமை விருத்தாச்சலம், வெள்ளிக்கிழமை வேப்பூர், சனிக்கிழமை துருவம், ஞாயிற்றுக்கிழமை மணப்பட்டு. இந்த சந்தை போற இடத்துல தான் ஏரியா அங்க பிரிச்சிருக்காங்களா? போனா வசூல் எங்களுக்கு. என்னடா அது பாரு. இந்த மாமா, சொம்பு போட வரியா? எவரு? இதெல்லாம் பெரிய இடம். இருக்கட்டுமா? பூரா எல்லாம் உங்ககிட்ட வர ஆள் கிடையாதுங்க. உட்காந்துக்கிறீங்களா? நான் உன் நினைச்சேன் முடி அழகும், உன் நடை அழகும், உன் இடை அழகும், உன் சேலை அழகும். ஐயோ கடவுளே. சரி சரி, வருமானம் ஏதாவது வருதா? எங்க வருது? ஏன் நான் பஸ்ல எங்களுக்கு பிரி பஸ், உனக்கும் மகளிர் அணில எங்களுக்கு டிக்கெட் இல்ல. ஐயா யாருக்கும் கும்பலாம் கும்பலா ஏறிக்குங்க. போய் பஸ்ல நின்ன உடனே ஆ. இந்த அரியாக்குட்டி இறங்கி ஓடி போடுவோம். ஓடிடும். நான் என்ன செய்வேன்? இந்த கம்பியை பிடிச்சி 2 கம்பியும் முடிச்சிக்கினு அடியில முட்டி போட்டு முட்டி போட்டு உட்காந்து சூத்தால நாய் இறங்குவேன். பார்த்தா ஒரு குட்டியை கூட கிடைக்க மாட்டாங்க. நான் என்ன செய்வேன்? சந்தையில மரவள்ளி கிழங்கு போயிட்டு கிடக்கும். மரவள்ளி கிழங்கு வியாபாரத்துக்கு. ஆமா, ஒரு நல்லி வச்சு வாயில வச்சுக்கிட்டு போனா கடை பால் கொள்வோம். ஒரு பையன் 10 பைசா போட போறான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வயசானவங்களா இருக்காங்களே, ஆமா, சின்ன வயசுக்காரங்க தான் அரியா புள்ளிய பார்த்து கொடுக்குறாங்க. ஆமா. இந்த வயதான பெரியோர்கள் உன் பா பரிதோஷத்தை பார்த்து பார்த்து உனக்கு 5 10 கொடுக்க மாட்டாங்களா? ஐயோ, வயசானவன் தானே 20 வயசு பொண்ணா பாக்குறான். சரி தம்பி, இப்ப போன வருடம் இந்த அம்மனுக்கு நம்ம வந்து பாரத கூத்து ஆட வரல. 3வது வருஷம் முதலாக 3 இரவு இங்க நடத்தணும். போன வருஷம் இத பச்சைவாழி அம்மனுக்கு நாடகம் நடத்திட்டு போனோம், வந்து நடத்திட்டு போனோம். ஆனால் இப்போதும் அதே பச்சைவாழி அம்மனுக்கு நம்ம நாடகம் நடத்த வந்திருக்கோம். வந்ததுன்னா இந்த பக்கம் மடப்பட்ட தாண்டிட்டா, அரசூரை தாண்டிட்டா, இதெல்லாம் எப்படியாப்பட்டதுங்க? ஏன்னால் பாஞ்சாலி அம்மன் கோவில் எழுந்தருளி இருக்கும்படியான இடம். அங்க வரணும்னா நான் வாடகைக்கு பேசணும். அதனால இது இங்க உட்காந்துக்கிறவங்க சாதாரணமான இடம் இல்லையா? இதெல்லாம் சாதாரணமான இடம் கிடையாது. இதெல்லாம் எப்படியாப்பட்டவர்கள் தெரியாது. இது கல்வி சிறந்த தாய்நாடம்மா. இது கல்வி சிறந்த தாய்நாடம்மா. அந்த கணவன் புகழ் பாடம்மா. சொல்லாரியாமலே விடம்மா. கல்வி சிறந்த ஒரு தாய்நாடு அப்படின்னு சொன்னனே தம்பி. விலங்கல்பட்டு சேத்திரம் என்றாலும் பக்கத்துல அறியாமல் இருக்கும்படியான பெத்தாங்குப்பம், பானமாதேவி, இப்ப கிழக்கு ராமாபுரம், வெள்ளக்கார, அரசடி குப்பம், எஸ்புதூர், எம்புதூர் எல்லா ஊரும் ஆடி முடிச்சிட்டு 2 வருஷமா தேதி இல்லாதால் தான் ராமாபுரம் போல. ஆனால் 3-4 வருஷம் சென்னு நாளைக்கு போறோம் வெள்ளக்கார. நாளைக்கும் நாளன்னைக்கும் 2 இரவு வெள்ளக்கார போறோம். ஆனால் இதெல்லாம் கல்வி சிறந்த ஒரு தாய்நாடு. சொந்த கணவனுடைய திருப்புகழை எடுத்து பாரு அப்படினால் இதெல்லாம் உட்காந்துக்கிறவங்க சாதாரண இடம் இல்லையா? உன் பொண்டாட்டி ஆடமும் அக்கா தங்கச்சி ஆளுங்க யாரும் இல்ல. ஏன் அப்படி பாக்குற? என் பொண்டாட்டி அந்த அக்கா தங்கச்சி தான். தோல் மேல துணியா ஆளு மேல கண்ணாடி பாக்குற ஆளுங்க யாரும் கிடையாது. தோல் காட்டுல நின்னுங்க 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டான்னு சொல்ற ஆள் இல்ல. 10 ரூபாய்க்கு சாப்பிட்டானா ஊருக்காரங்க வந்துருவாங்க. கோல்கேட்ல 10 ரூபாய்க்கு சப்போட்டா பழம். அது 2 கையை அப்படி கூட்டி வச்சுக்கின்னு வா வா வான்னு சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா ஏழுமா 10 ரூபாய்க்கு சப்போட்டா பழம்னா காருக்கு அதனால தான் சுறுசுறுப்பா சொல்லிக்கிறேன். அதுபோல் கல்வி சிறந்த ஒரு தாய்
நாடு சொந்த கணவனுடைய திருப்புகழை பாடு. அது மட்டும் கிடையாது, பெண்ணாகப்பட்டவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. எப்பாங்க ஆவாதும் அழிவாதும் பெண்ணாலே நானே சொன்னேன் மனிதன் அழிவதும் பெண்ணாலதான். ஆகாயமும் ஒரு பெண்ணு, இந்த பூமியும் ஒரு பெண்ணு, ஓடுகிற நதியும் ஒரு பெண்ணு, உண்ணுகிற சாதமும் ஒரு பெண்ணு, செலவு பண்ற காசும் ஒரு பெண்ணு, உறங்குகின்ற தூக்கமும் ஒரு பெண்ணு. ஆனா பெண் இல்லாத இடம் எதுவும் கிடையாது. பெண்ணுடைய மத்தியில தான் ஆண்கள் வாழறோம். அப்படி இருக்கக்கூடியது சொல்லலாம். என்னப்பா புது காலத்துல இருந்து வந்தாங்க கூத்தாடி, பெண்களை தான் பெருமையா சொல்றாங்க. அப்படி என்று பெண்களுக்கு கெர்வம் இருக்க கூடாது. கர்வம் இருக்க கூடாது, கர்வம் இருக்க கூடாது. கல்லானாலும் கணவன் உண்டுதான், கோடீஸ்வரனுக்கு மகளா பிறந்தாலும் உண்டுதான், ஒரு கோமலாண்டிய திருமணம் செய்தாலும் ஒரு ஆண் மகனுக்கு கட்டுப்பட்டவளாக ஒரு பெண்ணு குடும்பம் பண்ணணும். ஆமா ஆமா, ஆண் மகனுக்கு கட்டுப்பட்டவளா. அது ஏன் பரம கடவுளே பார்வதி அம்மனாகப்பட்டவங்க முன்ன உற்பனமானாங்க, அதுக்கு பிற்பாடுதான் பரம கடவுள் உற்பனம் செய்தாங்க. அப்போது பார்த்தார், நம்மளை மூத்தவளை திருமணம் செய்தால் அது வந்து மூதேவிக்கு சமானம். அதனால் அப்போது நெத்திக்கண்ணை வாங்கி அப்போது எரித்து அந்த சக்தியை, அப்பதான் அந்த இருக்கக்கூடியதும் 3 பாகமாகனாங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, நானா சக்தி. இப்பயும் ஒருத்தர் சொன்னாரு, பிரபஞ்ச உற்பத்தி ஆடு அப்படின்னாங்க. ஆடலாம், ஆட பார்த்ததுல கத்துன்னு பார்த்து பார்த்ததுல முதல்ல எடுத்ததுமே கெட்டிக்காரன் வரக்கூடாது, எதுவுமே வராது. மத்தம் பொட்டி மத்தம் வந்து அடிச்சுட்டு உடனே வந்தா அகோர உருவத்தோடு மூடி வச்சுட்டு ஒரு அகோரமா கிளம்பும். அப்புறமா விநாயகர் வரத்தோ கெட்டிக்காரன் வரத்தோ இல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஒரு நாளா ஆட்டாடு வந்துக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் கலகலப்பா போட்டோம் அப்படின்னு இப்போது இது ஆடணும். ஆனால் இருந்தாலும் யானால் தான் என்ற கெருவம் இருக்க கூடாது. ஒரு பெண்ணா பிறந்தால் கெருவம் இருக்க கூடாது. ஒரு பெண்ணா பிறந்தால் எப்படி இருக்கணும்? எப்படி இந்த கற்பு என்றால் ஒரு கண்ணாடி, அதை கண்ணாடிக விட்டால் முன்னாடி, இந்த கற்பு என்றால் ஒரு கண்ணாடி, அதை கண்ணாடிக விட்டால் முன்னாடி, அது ஒன்று கூடவாது அம்மாடி, அது ஒன்று கூடவாது அம்மாடி, நீ உத்து வசித்து வருமாடி, நீ உத்து வசித்து வருமாடி. ஒரு கண்ணாடி கையில வச்சுக்கிற, கை நழுகி கீழே தொப்புன்னு உயுது, உயிர்ந்தால் கண்ணாடி என்ன ஆகும்? தூள் தூளா போடும், நொறுங்கிடும். அந்த கண்ணாடி எடுத்து மறுமுறை பொருத்த முடியாது. உடைந்த கண்ணாடி உடைஞ்சதான் அது ஓரமா தான் தூக்கி போடணும். அதுபோல் கண்ணாடி நம்மளை எவ்வளமாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். அதுபோல் கற்பு என்பது, இந்த கற்பு கட்டிய கணவருக்கு மட்டும்தான் சொந்தம். கட்டிய கணவருக்கு மட்டும்தான் அது சொந்தம், நாத்தானுக்கு சொந்தம் கிடையாது. அதுபோல் கற்பை பாவித்து கண்ணாடி போல் பாவித்து வாழக்கூடிய விலங்கல் பற்றி இருக்கும்படியான பச்சவாழி அம்மனுக்கு பங்காளி மகராக இதோ குலதெய்வமாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த அம்மனுக்கு குலதெய்வமாக விளங்கி வரும்படியான அமர்ந்திருக்கிறாளே, அந்த பச்சவாழி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தேர்திருவிழாக்கள் பெருக்கலமாக கொண்டாடி ஊர்வலமாக நேற்று வந்தாரு. இப்ப கொள்விலை அமர்த்தி அதோட விட்டா பெருமை தராது. அப்படி என்று டி புதுப்பாளையம் ஸ்ரீ தேவிகா தேவி நாடக குழுவினரை கொண்டு வந்து ஓரிரவு நம்மளுக்கு வாழ்ப்பு கொடுத்து உண்ணுவதற்கு அன்னம் கொடுத்து
தங்குவதற்கு இடம் கொடுத்து ஆமா. தங்கள் வீட்டு பிள்ளை போல் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து அமர்ந்திருக்கிறார்களே அவருடைய பாதங்களுக்கும் அச்சவாரி அம்மனுடைய பாதங்களுக்கும் இது அமர்ந்திருக்காலே கிளி அந்தும் பாஞ்சாலி அந்த அம்மனுடைய பாதத்திற்கும் தலைவர் உபதலைவர் நாட்டாமை கோவில் தர்மகாத்தா விழாக்குழு தலைவர்கள் வெற்றி பெறாத என் தாய் தந்தைமார்கள் நாடக ஆசான்கள் கலா ரசிகர் அவருடைய பாதங்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறியவன் என் சிறந்த ஆட்சி கலங்கம் விட்டு போனான் பாருவானே யாரு குழந்தை குப்பத்தை சேர்ந்த இந்த நாடக ஆசிரியர் கோர்ணாம்பட்டை சேர்ந்த சுப்பிரமணி இருக்காரு அவருடைய மச்சானாக விளங்கும்படியாக ஆரூர் ஐயா என்ன சொன்னாரு குமரசாமி என்று சொல்லக்கூடிய பெருந்தகையா இதை எனக்காக வாரி வாங்கியது 50 லட்சமாக பாவித்து ஆண்டவன் துணை இருந்து குறை என்பதும் இல்லாமல் நிறைவோடு வாழக்கூடிய ஜீவியம் தம்பி நான் யாரு தெரியாது சொல்லுமா சாதாரண பொண்ணு இல்ல கொட்ட உடைக்கிற மாதிரி உடைச்சிருவேன் என்னத்த முந்திரி வடை உடைக்கிற மாதிரி மிஷின் வச்சு உடைக்கிற மாதிரி என்னத்த உடைச்சிருவேன் ஆளு யாருன்னு இடம் பார்த்து முடங்க கத்துக்க எப்படிமா அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும் அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும் கெடுத்தாலும் கேள்வியா பார்த்து கெடுக்க வேண்டும் எங்கனாவது இருக்கிறவங்க போயிட்டு ஊட்ட போயிட்டு அது விளக்க மாறும் தொடர்பு மூக்குல விட்டு ஏத்துருவாங்க கேள்வி பூச்சி கட்டினா அடுத்தாலும் பெரியோரை எடுக்க வேண்டும் கொடுத்தாலும் 5-10 கொடுத்தா வயசானவர்கிட்ட கொடுத்து உதவணும் உண்டுதான். ஆனால் 5-10 கொடுத்து ஏதோ ஒரு குவாட்டரை வாங்கி சாப்பிடு, ஒரு பீரை வாங்கி சாப்பிடு, அப்படி உதவி பண்ணணும். வாங்கி சாப்பிடுறவங்களா கேள்வி எல்லாம் வயசானவங்க ஒரு வெத்தலை பாக்கு இப்பெல்லாம் ஆன்சியா போடுது எங்க பாட்டி. ஒரு டீ குடிவி, ஒரு டிஃபன் வாங்கி சாப்பிடு அப்படி என்று நம்ம வந்து 10-20 கொடுத்து வயசானவங்கள்ட்ட உதவணும். ஆனால் எங்க நாடு இருக்குது அத பார்த்தாயா அத பாரு அத உயரமா லைட் எரியுது வராங்க மலை மேல மலை மேல மலை மேல அந்த மலை மேல கோயில் போயிடுறியா எங்க இங்க பாருங்கண்ணா முருகர் கோயில். முருகர் கோயில் போன வருஷம் போய் படுத்திருந்தேன். போன வருஷம் 3 வருஷமா இருக்கும். 3 வருஷம் டேய் அதோ தெரிகிறது பாரு எங்க நாடு இருக்குது. மதி என்றால் என்ன? சந்திரன். அந்த சந்திரனுக்கு ஒப்பாக ஒளி குடிக்கக்கூடிய நாடாகப்பட்டது மதிவதனாபுரி.
அப்படி மதிவதனாபுரி பட்டணத்தை தகத்தோடு பரிபாலனை செய்து வரும்படியான எங்க மாமனார் இருந்தாரு. அரசு நீதி வழிவாமல் செங்கோலை கரத்தில் தாங்கி சிம்மாதனத்தில் அமர்ந்து குறை என்பதும் இல்லாமல் நிறைவோடு ஆட்சி புரிந்தாரு எங்க மாமனாரு. எங்க மாமனாரா மதிவதன மன்னன். மதிவதன மன்னன் மகாராஜன். ஆனா எங்க மாமியார் இருக்காங்களே பூமி நோவாம நடப்பாங்க. கட்டில் சிரோன்மணி. கருப்பு சிரோன்மணி. கருப்பு சிரோன்மணி இல்லையா? கம்யூனிட் பாடி அவனுக்கு நல்ல இட்லி சட்டியாதான் மாவட்ட படம் ஊத்துக்கடா எடுத்துக்கலாம். கற்பில் சிரோன்மணி. கற்பில் சிரோன்மணி ஆக விளங்கி ஒரு மணியான எங்க அத்தை அவங்கதான் அண்ணா நட. அவங்க நடைய பார்த்து கத்துக்க வேண்டாம். பூமி நோகாமல் அடி வைக்கக்கூடிய மதிவதனி அம்மையா. மதிவதனி அம்மையா. ஆனா எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் பிறந்த செல்வங்கள் பாலும் தண்ணீரும் போல ஆகாயம் பூமி போல அதோ இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள் சந்திரன் சூரியன் போல இன விரியாமல் அழகில் சிறந்த 2 பிள்ளை எங்க அத்தைக்கு. ஆமாண்டா. அதுல தலைமை தாங்கி இருக்கும்படியாக இருவருக்கும் அந்த 2 பேரும் சொன்னாங்களே முதன்மை தாங்கி இருக்கக்கூடிய மூத்தவராக விளங்கி வரக்கூடிய அதான் எங்க வீட்டுக்காரு. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? சத்தியமே பொற்பிடமாக இருந்து சத்தியம் தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய எங்க வீட்டுக்காரு சத்தியசீலன். எங்க வீட்டுக்காரு கேட்டா எங்க வீட்டுக்காரு பேரு சத்தியசீலன். இப்படி பேசாத. ஒரு மைக்க கட்டிக்க, ஒரு ஆட்டோ எடுத்துக்க, அதுல வச்சுட்டு ராமனே பேரு சொல்லிட்டே போ. சத்தியசீலன். சத்தியசீலன் எங்க வீட்டுக்காரு பேரு. சத்தியசீலன். வாயில ஏதோ நொய்யா. ஆனா எனக்கு ஒரு குழந்தைனார் இருக்காரு. குழந்தைனாரு சின்ன பிள்ளை ஒரு குழந்தைனாரு. அவர் பேரு என்னன்னு கேளு. அவர் பேரு என்ன? என் வீட்டுக்கார பேரு சத்தியசீலன். வீட்டுக்கார பேரு சத்தியசீலன். இந்த தெருவே அந்த தெருவே வாடி. எங்க குழந்தைனார் பேரு என்ன நல்ற? அம்மா மைக். என்ன நல்ற? பீ எடுத்து போட்டு நல்ற. நான் சொல்றேன். ஏய் கொண்டவன் பேரை சொன்னாலும் சொல்லலாம். ஆமா. கோயந்தனார் பேரை சொல்லக்கூடாது. யார் சொன்னது? கொண்டம் பேரை சொல்லலாம், கோயந்தனார் பேரை சொல்லலாம், மூத்தார் பேரை சொல்லலாம், மாமனா பேரை சொல்லலாம், மரிமகன் பேரை சொல்லலாம். ஆனா ஒருத்தன் பேரை தான் சொல்லக்கூடாது. யாரு? கல்லாமடையன் பேரு சொன்னா வீட்டுக்காரன் தாலி அறுத்துட்டு மூடிக்கிடுவான். சரிப்பா. என் வீட்டுக்கார பேரு சத்தியசீலன். என் கோதனார் பேரு அதையா பேசுற? தண்ணி ஊத்துறதுக்கு கட்டிட்டு போட கொண்டாட்டிய எங்க எந்த கோயிலுக்கு? பயணிக்கிட்டு போனா சண்முகநதி போய் 2 பேரும் மொட்டாடிச்சோம். வந்து படியில அடி வைக்கக்குள்ளே ஏ முருகா ஏண்டா விட்டு போற? ஏய் யாரா முருகா? ஏய் இறங்கடா முருகா. ஏ முருகா அவன் முருகான கூட திரும்பி பாக்குறேன். ஒன்னடா போடுறோம் போடா சாமியை கூப்பிடுறான். மலையே போய் சாமியை பாக்குறதுல முருகான்றான். வீட்டுல இருந்தா கூப்பிட முடியுமா? என் பேரு முருகா. ஆமா, அதனாலதான் கோயில்ல போய் கூப்பிடுறோம். ஆனா தம்பி அதுபோல அவருக்கு பாரி ஆளாக விளங்கும்படியான என்னுடைய பெயர் அதிரூபவதி. அது எங்க காட்டுறேன் பாரு. அதிர்ஷ்டவதி அதிரூபவதி. எனக்கு மத்தாம அடிக்கிறான் பத்தி போர் 7 மலை வாத்தியாருவேன். இந்த ஒரு தம்பி விசு நடக்கி அம்மா அதே கொக்கு நடக்கிற மாதிரி தான் சேத்துல. என்ன ஆடி நடக்கிற? அதான் கொக்கு சேத்துல நடக்கும் பாரு. அப்படி அவருக்கு மனைவியாக விளங்கி வந்த திருமணமாகி ரொம்ப நாள் ஆகல. இப்பதான் திருமணமாகி 1 வார காலம் ஆகுது. இன்னும் நடக்கல. மருந்து குடிக்கிறான்.
அது நடக்கலன்னா தூக்கு போடுங்க. அந்த சாந்தி முகத்தை சொல்லுவாங்களா, அந்த சாந்தியா முகம் காலு கையில கொடுத்து காலும் பழமும் உள்ள வச்சு பக்கத்துல உட்கார வச்சு அங்க கொடுப்பாங்களா, உள்ள விடுவாங்களா, அதான் சாந்தி முகத்தான். ஓ செவத்துக்கிட்ட கொண்டு சாத்தி வச்சு இப்படி 2 ஆணி ஆயிடுச்சு, மேல 2 ராணி ஆயிடுச்சு, இந்த 2 இழுத்து கட்டிட்டு இந்த 2 இழுத்து இதுல கட்டிட்டு சாத்தி வச்சிருப்பாங்களா, அதான் சாந்தி முகத்தான். சாந்தி வச்சு இந்த ஆசிரியர் பணத்தை பாட்டியா சரி அது இல்ல. முதலிரவுன்னா இன்ப சுகத்தில் ஈடுபடுவாங்களா, ஒன்னா கொண்டு விடுவாங்களா ரூம்ல கதை திறந்து. நான் எதையுமே பார்க்கலம்மா. பொண்ணு பால் எடுத்துன்னு போவோம், மாப்பிள்ள உள்ள உட்காந்துருப்பாரு, பாலை கொண்டு கொடுத்துட்டு அதான் உள்ளார. நான் அந்த வேலையே இல்ல. ஆனா பையன் வெளியே 2 பேர் இருக்கான். அது எப்படி வந்தது? அப்புறம் அவன் மின்னிய கட்டி கொடுத்த அர்த்தவன் 2 புள்ளையோட விட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு வேலை இல்லையா? சரி அப்படி இருந்தாலும் புது கல்யாணம் திருமணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது, இன்னும் அவரு என்ன தொடல, நானும் காட்டல. அதுக்கு என்ன, நாங்க என்ன அப்படியே இருக்கிறோம். அப்படியே இருக்கீங்க? ஆமா. இருந்தாலும் ஏன் நான் இருக்கிறேன், ஏன் என் கொழுந்தனாரு சின்ன பிள்ளை, ஆமா அந்த இடத்துல வருது போகுது, ஆமா நாமளையும் வரும், நானும் அண்ணனும் அண்ணியும் என்னடா இப்படி கட்டி பிடிச்சிக்கின்னு இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நாளைக்கு அந்த பிள்ளை போற இடத்துல உண்டுதான், பாடக சாலை போற இடத்துல அது போய் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட தப்பா தவறா நடந்து ஏதாவது ஒரு அசிங்கமான பேர் வந்துருமே, அதனால நாமளே இப்படி பண்ண அந்த சின்ன புள்ள மனசு கட்டுறோம் அப்படின்னு என்ன வரைக்கும் போறோம். அதனால என் கொழுந்தனார ஒரு புள்ளையா நினைச்சு ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் உள்ள புள்ளியா நினைச்சு வச்சுக்கிட்டு அதனால அவர்கிட்ட நீ காட்டல இல்ல. சரி அப்படியே மூடி வை முகத்தை. சரி இருந்தாலும் இன்னைக்கு யாரு கூட்டிருக்காங்க? உங்க வீட்டுக்காரர் தான். யாரு? உங்க வீட்டுக்காரர் தான். சத்தியம் என் மன்னவரு, எங்க அப்பா, என் ஆண்டவரு, என் சுவாமி, என் கண்ணவரு, எங்க மாமா மயிரம் கொடுத்த வந்ததே ஒரு ஆள் எத்தனை பேர் அவரு எனக்கு கூடுகிறாரு. போய் பார்க்கணும். பார்ப்பதற்கு முன்பாக எனக்கு எடுபடி தாதி இல்லாம நிறைய இருக்காளுவே. இந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு இதுக்கு மாத்து சேலை இதான் எடுத்து கொடுத்தாங்க. அதான் ஊருக்கு ஊரு எடுத்து கொடுத்துறாங்களா மகளிர் அடிக்காரங்க. டேய் இது அத்ராப்பட்டு திருவண்ணாமலை கிட்ட ஒரு பொண்ணு போல மலர் எடுத்து கொடுத்த போடுவேன், அதனால எனக்கு மாத்திரம் வச்சு கல்யாணத்துக்கு மாத்து சேலை, அதனால பட்டாங்கன உடைகள் எனக்கு ஆடை ஆபரணம் இதெல்லாம் புதுசா இருப்பாரு. இருந்தாலும் எனக்கு அறியாமல் இருக்கக்கூடிய தாதி ஒருத்தர் இருக்கா, நான் கூட்டுக்கிட்டு தான் போகணும். எப்படி தாதி? அவர் நந்தினி தாதி. ஓ நந்தினி. ஆமா ஆமா அவளை கூட்டு போகணும். கடல் வணங்கி போட்டு டிவில போடுவாங்க. அது வேற, அது சேனல்காரங்க வந்து இது யூடியூப்ல போடுவாங்க. செல்லு டிவில வச்சு போடுறாங்க. யூடியூப்ல வீடியோ போட்டுக்கலாம். நம்ம டிவில போடுவாங்க. டிவில எப்படி போடுவாங்க? ஃபோன் டிவி கனெக்ட் பண்ணி போடுவாங்க. அதான் நான் எல்லா டிவிலையும் வர மாதிரி பேசுறேன். எடுத்து யூடியூப்ல போட்டோம்னா எல்லாரும் பார்ப்பாங்க.
ஷாட்டில் அடிக்கிறது செம்மையா இருக்கும். ஷாட்டில் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வீடியோ. அவங்க பண்ற காமெடி எல்லாம் நம்ம டீட்டெயிலா சைட் போனோம்னா சொல்லிட்டு காட்டணும். அப்பதான் காமெடியா இருக்கும். இந்த பாடலை எழுதிய பேராசிரியர் யார் என்றால் புதுவை மாநிலம் ரிங்காரெட்டிப்பாளையம் கோசி நடேசாசிரியர் இந்த பாடலை சிறப்பாக எழுதினார். அப்படி எழுதிய போது தேவனாம்பட்டினை ராஜகோபால ஆசிரியரும் நடேச ஆசிரியரும் இனவெறியாத நண்பர். அப்படி இருக்கிற போது இந்த பாடலை எழுதியதை அவருடைய செவியில் கேட்டதும் அவர் தேவனாம்பட்டினத்திலிருந்து அது ரிங்காரெட்டிப்பாளையம் போனார். சென்று அவர் இடத்திலே சற்று நேரம் அமர்ந்து நலம் விசாரிச்சுட்டு அவர் இருக்கக்கூடியதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது சொன்னாராம், யார் ராஜகோபால ஆசிரியர் நடேச ஆசிரியர்கிட்ட, நடேசா நான் ஏராளமான நாடகம் எல்லாம் எழுதுகிறேன், ஆனால் திருப்புகழை ஒரு மறுப்புகழாய் எழுதுவதற்கு என்னால் இயலவில்லை. இந்த திருப்புகழை ஒரு மறுப்புகழாக நீ எழுதியிருக்கிற, இருந்தாலும் என்னோட ஒரு படி நீ மேல அப்படின்னு ராஜகோபால ஆசிரியர் அதை நடேச ஆசிரியர் பாராட்டி தோல்ல தட்டி கொடுத்துட்டு வந்தாராம். இந்த பாட்டு எது அவர் பாராட்டி வந்தாராம். அப்படியே பட்ட நடேசாசிரியருடைய பாதங்களுக்கும் இதோ தேவனாம்பட்டினை ராஜகோபால ஆசிரியர் அவருடைய பாதங்களுக்கும், ஆனா கொஞ்சம் குப்பம் தங்கராசு என்றவர் ஏராளமான பாடல் எழுதினார், சென்று விட்டார். அவருடைய பாதங்களுக்கும் இருக்கக்கூடிய நம்ம பக்கத்துக்கு ராமசாமி ஐயா அவர் எழுதியிருக்கார். அவருடைய பாதங்களுக்கும் பேராசிரியர் அனைவர்களுக்கும் வணக்கம். அந்த கண்ணில்லாதவன் பெற்றெடுத்த என்னை பற்றிய துயலுரிய ஐயா பாண்டவரும் பார்த்திருக்க கொச்சதான் தனதகிரி கோவிந்தானியோ வென்று அன்னைக்கு என் வேறு யார் வந்து இதான் நல்ல நேரத்திலே இதோ விலங்கல்பட்டு சேத்திரத்திலே அம்மன் பேரினால் கொண்டாடிய பிரகம், இதோ பெரிய மனிதரால் பேரினால் கொண்டாடிய பிறகும் இதோ இருக்கும்படியான பச்சைவாழி அம்மனுக்கு இதோ அபிஷேக ஆராதனை கொடுத்த ஐயா அவர்கள் இதோ இந்த பச்சைவாழி அம்மனுக்கு பங்காளி மகராக அதை தேர்திருவார்கள் செய்து குலதெய்வத்தை வழிபாடு செய்த அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து எனக்காக பட்டு பிதாம்பரமும் புகழ் மாலையும் 501 ரூபாய் பணம் சொர்ணகாணிக்காக அளித்துள்ளார். அது அமர்ந்திருக்கும்படியான பச்சைவாழி அம்மனும் அது ஆயர்பாடி கண்ணன் அசோதை என்ற கண்மணி அந்த பகவானும் இருந்து அவர் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குறை என்பதும் இல்லாமல் அம்மனுடைய அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு
பல்லாண்டு காலமாக வாழும்படியாக அம்மனை பிரார்த்தனை செய்வேன். சிவேதேயம். இதே நல்ல நேரத்தில் பெயரை சொல்லாமலே எனக்காக வாரி வழங்கியது 100. அவருக்கு இந்த ஆண்டவன் துணை இருந்து அம்மன் துணை இருந்து குறை என்பதும் இல்லாமல் நிறைவோடு வாழும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். டேய், என் மன்னவரை பார்க்கணும், எனக்கு நேரம் ஆகுது. அதனால் அந்த வரமாக சார்ந்து என் தாதியானவள் நந்தினி தாதி இருப்பா. உங்க ராணி அம்மா கூட்டாங்கன்னு சீக்கிரம் கூட்டா. இப்படியாக அதிரூபவதி சாதியாருக்கு விடணும். நந்தினி அழைக்க நந்தினி தாதி தற்பா.